إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எண்ணற்ற மக்களை படைத்திருக்கிறான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவ்வுலகத்தை விட மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, முந்தியதை விட பிந்தியதையும் உமக்கு மேலானது அப்படின்னு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறார் இல்லையா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தோட இன்பம் மொத்தமும் நம்ம ஒரு கடல்ல ஒரு விரல் விட்டோம்னா எவ்வளவு தண்ணி வரும், அதுதான் இந்த உலகம் முழுவதும் இல்லையா? ஆனா அந்த கடலாகன மாதிரி இருக்கிறது என்னது? மர்மம் தான் சிறந்தது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாட்டையோட அளவு சொர்க்கத்துல இடம் கிடைச்சாலும் இந்த உலகம் ஒட்டு மொத்தமும் ஒரு மனிதனுக்கு கொடுத்து அது இந்த பூமியில் உள்ள பொருட்களும் கொடுத்தாலும் அந்த சாட்டையோட அளவுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டூர் போறோம், தனிமையாக போனோம்னா எப்படி இருக்கும்? நம்ம தனியா ஒரு டூர் போறோம்னா அதை என்ஜாய் பண்ண முடியுமா? இதே குடும்பத்தை கூட ஒன்னா சேர்ந்து போனோம்னா எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் பார்த்தோம், என் பிள்ளைகளோட போனேன், என் மனைவியோட போனேன் இல்லையா, குடும்பத்தோட போனேங்கும்போது அது ஒரு இன்பமா இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? சொர்க்கத்துக்கு தனியா போறது சிறந்ததா, குடும்பத்தோட போறது சிறந்ததா? குடும்பத்தோட போகக்கூடியவங்களா இருக்கணும்ல. அப்போ என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்கு குடும்பத்தோட போறதுக்குள்ள பாக்கியம் இருக்குதான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் நம்மள சிலருக்கு இருக்கும் இல்லையா? ஆனா நபிமார்களுக்கு கூடி அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மாதிரி கிடைக்காத நபிமார்களும் இருக்காங்க. குடும்பத்தோட சொர்க்கம் போக கூட செல்ல முடியாத அளவுக்கும் இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நூஹ் நபி இருக்காங்க. அவங்களுடைய மனைவி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், எப்படி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அதாவது நூஹ் நபி அவங்களுடைய மனைவி ஒரு காபிருக்கு உதாரணமாக சொல்லப்படுறது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அதனால அவங்க என்ன பண்ண முடியாது? அவங்க சொர்க்கம் போக முடியாத நிலையா இருக்கும் இல்லையா? சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அதே மாதிரி நூஹ் நபியோடைய மகன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நூஹ் நபியோடைய மகன் எப்படி, அவங்களும் நூஹ் நபியை சொன்னதை கேட்டு நடக்காதனால அவங்களும் என்ன பண்றாங்க? நரகத்துக்கு போகக்கூடியதா இருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய தந்தை எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலையை செதுக்கக்கூடியவராகவும் சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால அவங்களும் எங்க போக முடியாது? சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனா நம்மள என்ன பாக்கியம், நபிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தை அல்லாஹ்வுடைய நேரான பாதையில நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிகாட்டி தந்த வழியில நடந்தோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம குடும்பத்தையும் என்ன பண்ணலாம்? சொர்க்கத்துக்கு போகக்கூடியதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குள்ள பாக்கியம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி
அல்லாஹ் இடத்துல குர்ஆன்ல சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய அரசை 8 வானவர்கள் சுமக்குறாங்க. அந்த 8 வானவர்கள் என்ன துவா செய்யறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் சாலிகான நல்ல அமல்கள் செய்யறாங்கல்ல அவங்களையும் அவங்களுடைய துணையார்களையும் அவங்களுக்கு முன்னோர்களையும் அவங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அந்த 8 வானவர்களும் துவா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி மூமின்களா வாழக்கூடிய மக்களா தான் நம்ம இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போது எப்படி பிறக்குதுன்னா, அது இஸ்லாம் மார்க்கத்துல பிறக்கக்கூடிய குழந்தையாதான் பிறக்குது. அந்த பெற்றோர்கள் வளர்க்கிற முறையில தான் அது இறை மறுப்பாளனா ஆகுதா இறை நம்பிக்கையாளனா ஆகுதாங்கிறது அந்த பெற்றோர்களோட வளர்ப்புலதான் இருக்கே தவிர பிறக்கும் போது எப்படி பிறக்குது? ஒரு ஈமான்தாரியா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தான் அந்த குழந்தை பிறக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தக்கூடிய பெற்றோர்களா நம்ம இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பேத்துக்கு 7 சாராருக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும்ங்கிறாங்க. அதுல ஒரு சாரார் யாராமா? அதாவது ஒரு இளமையான, வயசானவங்களுக்கு சொல்ல, இளமையான ஒரு வாலிபன் தன்னுடைய அல்லாஹ்வுடைய வீடு ஆலயத்துல பள்ளிவாசல்ல உள்ளத்தால தொடர்பு கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ளத்தாலேன்னா எப்படி? அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்க எப்ப சொல்லுவோம், நம்ம போய் தொழுகலாம், அங்க எப்ப சொற்பொழிவு நடக்கும் நம்ம போய் கேட்கலாம், அல்லாஹ்வோட பாதையில அந்த பள்ளிவாசல் என்னென்ன நடக்குன்னு அந்த தொடர்போட இருக்காங்கல்ல உள்ளத்தினால, அப்படிப்பட்டவங்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்சோட நிழலே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற வீட்டுல அந்த இளமையான மக்கள் என்ன பண்றாங்க? டிவி முன்னாடி சீரியல் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா இப்பெல்லாம் மொபைலே வந்துருச்சு. பழைய காலத்துலயாவது சீரியல் எல்லாம் சொல்லலாம். இப்ப மொபைல் வந்தனால வாட்ஸ்அப் சேட்டிங் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. அப்ப அவங்களுடைய தாயார் என்ன சொல்லுவாங்க? இந்த வயசுல பார்க்காததா, நம்ம எல்லாம் வந்தோம்ல, பாவம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தாய்மார்களும் பெற்றோர்களும் என்ன பண்றாங்க? வழி கெடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி எல்லாம் சகாபாக்கள் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய அரசோட நிழல் கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி வளர்த்தனோம்னா அந்த மக்கள் அந்த மாதிரி செய்வாங்களா? நமக்கு சொல்லவே டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? வாட்ஸ்அப் பார்க்கறது, சேட்டிங் பண்றது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடியா நிக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை பின்பற்றக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி குடும்பத்தோட சொர்க்கம் எப்படி செல்ல முடியும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நண்பனான உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அலி இருக்காங்கல்ல, அவங்களை எப்படி அழகா வளர்த்திருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் முன்னுதாரணமா இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரத்திலேயே ஒரு சிறந்த மரம் இருக்கு, அந்த மரத்துல இலையே உதிராது, அப்படிப்பட்ட மரம் எதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள்லாம் இது ஒரு பெரிய கேள்வியாட்டு இருக்குது அப்படின்னு யாருமே பதில் சொல்லாம மௌனமா இருக்காங்க. அப்ப இவனும் உமர் என்ன பண்றாங்க? அதுக்கு பதில் சொல்லல. பின்னாடி இருந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இதுக்கு பதில் தெரியும், ஏன்னா இது பேரிச்சம்பழம் தான், அப்படி மரம் தான் எனக்கு தெரியும். ஏன் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. முன்னாடி இருந்த பெரிய பெரிய சகாபாக்கள் முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு. இப்ப மதரசாலேயே நம்ம குழந்தைங்க ஒரு போட்டியிலே சேருது. அவங்க ஃபர்ஸ்டா சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவருக்கு சொல்லி கொடுக்காம சொல்லும் போது அவங்க தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? பெரியவங்க இருக்கேன்னு சொல்லலையாம். அப்போ அந்த மரம் மாதிரிதான் ஒரு மூமினோட அடையாளம். எல்லா மரத்திலையுமே இலையுதிர் காலம்னு ஒரு வரும். அந்த இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இலையெல்லாம் உதிர்ந்துடும். பேரிச்சம்பழம் மட்டும் எப்படின்னா என்ன ஒரு இலையுதிர் காலம் வந்தாலும் அது உதிராது. அந்த மாதிரிதான் ஒரு இறை நம்பிக்கையாளனோட நிலை இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்திலையும் அவன் என்ன பண்ண மாட்டான். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவன் அல்லாஹ் கொடுத்த இன்பத்தையும் ரப்புதான் தர்றான். துன்பத்திலிருந்து ஒரு இன்பம் வரும்ல. அப்ப இந்த இன்பத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் எனக்கு துன்பத்தையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணக்கூடியவனா இருக்கான்? பொறுமையை காக்கக்கூடியவனா இருக்கான். அதான் அந்த மரத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? அவங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு சகாபியா இளம் வயதிலேயே இருக்காங்க. யாரும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மகன்கள்லாம் எப்படி பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இப்னு உமருடைய சகோதரர்கள்லாம் ரொம்ப கோபப்படுறா இருப்பாங்க. உபைத் அவங்கெல்லாம் என்ன பண்ண கோபப்பட. ஆனா இப்னு உமர் ரொம்ப கொடுமைசாலி. அப்படி இருந்தும் பின்னாடி வர்ற காலத்துல அவங்க மகன் என்ன பண்றாங்க?
அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள்லாம் தொழுகைக்கு வாங்க, யாரும் தடுக்க கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவனு அவங்களுடைய மகன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் அனுப்ப மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அப்படி சொன்னோன்னு விட்டாங்களா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியும் நீங்க இந்த மாதிரி தடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு என்ன பண்ணக்கூடியதா இருக்காங்க, உபதேசம் செய்யக்கூடியதா இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, சொல்ல மட்டும் செய்யல, அவங்கள நெஞ்சில ஒரு அடியும் அடிக்கிறாங்க. அல்லாஹ்வோட தூதர் சொல்லி நீங்க பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுப்ப மாட்டீங்களா அடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, தன்னுடைய மகன் திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றாங்க, அவங்க அனாச்சார காரியங்களுக்கு போனாலும் சிறுக்கு வைக்கிற இடத்துல போனாலும் எடுத்து சொல்லக்கூடிய பெற்றோர்களாக இல்லை. ஏன்னா அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய காலமா இருக்குது. வேற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்றவங்க ரசூலா சொன்ன வழிய மாறி போகும்போது எடுத்து சொல்லணுமா வேண்டாமா? அந்த மாதிரி பெற்றோர்களா இருக்கணும்ல. அப்ப இவ்வளவு எப்படி இருக்காங்க, தன்னுடைய மகன் திருமணம் ஆகி அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு மீறி நம்ம நடக்கக்கூடாதுங்கிறத எச்சரிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம எங்க போவோம், சொர்க்கத்துக்கு குடும்பத்தோட போகக்கூடியவங்களாக இருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்த்துறோம்டா, திருமணம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சொல்லி வளர்க்கணும் இல்லையா? ஒரு வீட்டு நல்லா படிச்சிருச்சு, ஆலிமாயிருச்சு, திருமணம் ஆயாச்சு, கல்யாணம் ஆகி போனா அந்த வீட்டுல போய் கேட்கறது, ஹதீஸ்ல இருக்கா, நான் மாமியார் பார்க்கணுமா, உங்களை பார்க்கறதே பெருசு, உங்க அம்மாவையும் சேர்த்து பார்க்கணுமா, உங்க அத்தாவையும் சேர்த்து பார்க்கணுமா? ஏன்னா உங்களுக்கு தெரியல மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ரசூலா என்ன சொல்லி தந்திருக்காங்க, அல்லாஹ் என்ன சொல்றான். ஒரு நம்மளுக்கு வயசுல மூத்தவங்களுக்கே மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஒரு பஸ்ல போனாலே என்ன பண்ணுவோம், ஒரு வயசானவங்க நம்ம எதிர்த்து சீட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு மனிதாபம் உள்ளவங்க இஸ்லாம் ஒரு மூமின் அப்படிங்கும் போது யாருன்னு தெரியாதவங்களுக்கே நம்ம அவ்வளவு செய்யும்போது தன்னுடைய கணவருடைய குடும்பத்துக்கு செய்யணுங்கிறது தெரிஞ்சா அந்த வார்த்தை அங்க வருமா? வராது. அப்ப நம்ம இல்மை எப்படி கற்றுக் கொடுக்கவங்களா இருக்கணும் இல்லையா? நம்மளுடைய சகாபிகளை பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செய்யும் போது ரசூலா கேட்கறாங்க, உங்களுக்கு திருமணம் முடிஞ்சா? வாமாங்க யார சொல்ல, எனக்கு திருமணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஜாபிர் அலி சொல்றாங்க. நீங்க யார திருமணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஒரு திருமணம் ஆகாத பெண்ணை திருமணம் பண்ணல, திருமணம் ஆன பெண்ணை பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கூட பிறந்த சகோதரிகள் 9 பேர் இருக்காங்க, என்னுடைய தகப்பனாரும் காலம் ஆயிட்டாரு, அதனால அந்த பிள்ளைகளுக்கு நான் தான் மூத்தவனா இருக்கேன், அதனால நான் தான் அந்த பிள்ளைகளை அனுசரிச்சு பார்க்கும்போது என்ன இருக்கேன், சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என் கூட விளையாட்டு இருக்குங்கள. அப்ப என்னுடைய சகோதரிக்கு தலசி உள்ளது, இந்த குடும்பத்தில் எப்படி வாழ்க்கைங்கிறது சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஏப்பா உன்னோட மனைவி இவங்களை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கல, நல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவரா இருக்காரு. அப்ப அந்த குடும்பத்துக்காக ஒரு பெண் அதை செய்யணும். இனி ரசூலா என்ன சொல்றாங்க, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா அந்த கணவனுடைய குடும்பத்துக்கு நீ பொறுப்பாளி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், கணவர் மட்டுமல்ல நம்மளுடைய உறவினர்களையும் கணவருடைய தாய் தகப்பனையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த குடும்பத்தை கரெக்டா கொண்டு போறது நம்ம தான் சொல்லி பெற்றோர்கள் என்ன பண்ணக்கூடியதா இருக்கணும், சொல்லி வளர்த்தக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஹதீஸ்ல அதிகமா அறிவிச்சவர் யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது அறிவிச்சவங்க யாரு, யாருன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம்ல, அவரு 2வது அறிவிச்சாரு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் திருமணம் பண்ணியிருக்காரா சொல்லுங்க, திருமணம் பண்ணியிருக்காரா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு? தெரியல, பண்ணியிருக்காங்க சரியா? அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இருந்து அவர் வயிற்றுக்கு மட்டும் சம்பாதிக்கக்கூடியவரா. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாரு, அவருக்கு பசினால சாப்பாடு கூட இருக்காது, அந்த மயக்கத்துல படுத்திருக்கும் போது அந்த வழியா போற ஜனங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவரை மிதிச்சுட்டு போவாங்களாமா. இவர் ஏதோ இதுல கிடக்குறாரு, ஒரு மாதிரி போதையில இருக்கிறாராட்டுன்னு நினைச்சுக்குவாங்களாமா. அந்த அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு அவர் கஷ்டத்துல இருந்திருக்காரு. ஆனா பிற்காலத்துல அவர் அல்லாஹ் எப்படி கொடுத்தான், அவருக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்து அவர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அவங்க திருமணமும் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. புஸ்ரா பின்த் ஹஸ்வான்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்களாமா,
அவங்க வீட்டுல அவங்களுக்காக ஒரு வேலையாள் கூடி வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாம இருந்த அவரு அபூ உஸ்மான் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டுல போய் 7 நாட்கள் தங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு பறக்கத் செஞ்சிருக்கான் இல்லையா? கஷ்டப்பட்டாலும் பின்னாடி அவர் நல்லா இருக்காருல்ல. அவரு 7 நாள் தங்கி அங்க இருந்து பார்த்திருக்காரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு வசியத் பண்ணி கொடுத்திருக்காங்க, அதை நான் மரணம் வரைக்கும் கடைபிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. 3 விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னன்னு கேட்டா லுஹா தொழுகை. லுஹா தொழுகையும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாசத்துல 3 நாள் நோன்பு வைக்கிறது. 3வது உறங்குவதற்கு முன் நீ பித்ரு தொழுது கொள்ளு. இந்த 3 விஷயத்தையும் என்னுடைய நபி எனக்கு காட்டி தந்த வழிய நான் என்ன பண்ணுவேன், மரணம் வரைக்கும் அதை கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய வீட்டுல இந்த உஸ்மான் அலி அவங்க இருக்காங்கல்ல, அபூ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல ஒரு வாரமா தங்கி இருக்காங்களா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தினமும் இரவுகளை 3 இரவா பிரிச்சுக்கிறாங்க. எத்தனை இரவா பிரிக்கிறாங்க? 3 இரவா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இரவு என்ன பண்ணுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு இரவு தொழுகை தொழுகக்கூடியதா இருப்பாங்க. 2வது தன்னுடைய மனைவியை எழுந்து சொல்லி அவங்க அந்த 2வது இரவுல அவங்க தொழுவாங்க. 3வது என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்காக நிறுத்தியிருக்கிற பணியாளை எழுப்பி விட்டு அவங்க 3வதா தொழுவாங்களாம். எப்படி இருக்காங்க இப்பெல்லாம் இருக்கிறவங்க, எப்படி வேலைக்கு ஆளு வச்சா இதாவா வகையினா போன வேலை முடிஞ்சாட்டாக்குன்னு அனுப்பி விடக்கூடியவங்களா இருக்காங்க. இது தன்னுடைய குடும்பம் மாதிரி ஒரு வேலையாலேயே அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கக்கூடியவங்களா எழுப்பி விட்டு அந்த இரவு தொழுகை தொழுகக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை கைப்பற்றி நடந்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி அவங்களுடைய வீட்டுல இருக்கிற வேலையாடு சொர்க்கம் போறப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய கணவன் தூங்கினாலும் ஃபஜ்ருக்கு எழுப்பி விட்டு என்ன சொல்லணும், கொஞ்சம் தொழுக போங்கன்னு எழுப்பி கொடுக்கணும் இருக்கும் இல்லையா? தன்னுடைய ஆண் குழந்தைகளானா எந்திரிச்சு பள்ளிவாசல் இருப்பாங்க, பெண் பிள்ளைங்களானா என்ன பண்ணும், எந்திரிங்கம்மா எந்திரிச்சு தொழுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப அப்படி நடக்குதா? அப்படி இல்லை. என் புள்ள டியூஷன் போகுது, என் புள்ள படிக்க போகுது, பாவம் அப்படின்ட்டு அத்தாமாருக்கு என்ன பண்றாங்க, அம்மா சரி இப்படின்னு இருந்தாலும் பாப்பா வேற என்ன பண்றாங்க, இப்படில பாரு நைட்டு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, ஒரு வேலையும் செய்வாங்க, தூங்குமா அப்படின்னு 12 மணி வரைக்கும் மொபைல் பார்த்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கேம் விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். காலையில 6 மணி 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுங்கன்னா அது எப்படி இந்நேரத்திலே எழுப்பி விட்டா உள்ள என்னத்துக்கு ஆகிறது, உடம்பு சரியில்லாம போயிடும், குளிர் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு எங்க கொண்டு போறாங்க, சொர்க்கத்திலிருந்து தவற வைக்கிறாங்க அந்த மக்களை இல்லையா? எந்த கெட்ட பதில போறது தானே. இந்த குழந்தைக்கு இந்த தூக்கம் பெருசா சொர்க்கம் பெருசா? நிலையான வீடு எது நம்மளுக்கு, இந்த வீடா, இங்க இருக்கிற பொருளாதாரமா? எதுவுமே கிடையாது. மலக்குள் மவுத்து வந்துட்டாங்கன்னா நம்மள ஒரு நிமிஷம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, கூட்டம்னு போகக்கூடிய அடியானா நம்ம வாழ்றோம் எந்த நிமிஷம் வேணாலும். அப்படிப்பட்ட நம்ம பிள்ளைகளை எங்க கொண்டு போகணும், சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அப்ப அந்த தூக்கம் பெருசு இல்லைன்னா அந்த குழந்தைகளை எழுப்பி விடுற தாய்மார்களாவும் இருக்கணும், தந்தைகளும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்க அவங்களுடைய வேலை ஆட்களும் கூட எழுப்பி விட்டு தொழுகைக்காக எழுப்பி விடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகால நம்மளும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி காலத்துல கை குழந்தைகளோட நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் ஒரு தியாகம், நம்மள தொழுகிறோம் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். நபியோட காலத்துல 5 நேர தொழுகைக்கு வரக்கூடிய சகாபி பெண்மணிகள்லாம் இருந்திருக்காங்க. நம்ம இப்ப ஜும்மாக்கு ஒரு நாள் வரோம், இரவு தொழுகைக்கு வரோம், அதே நம்மளால முடியுமா முடியலையான்னு உடம்பு சரினா பரவாயில்ல, இருந்தாலும் சில நேரங்கள்ல முடிஞ்சாலும் வராம இருக்கும். ஏன்னா நம்முடைய வேலைகளை முன்கூட்டி செய்வதாக இருக்கணும். அதை பிற்படுத்தி வைக்கிறதுனாலதான் நம்ம முன்னால வர முடியாத சூழ்நிலையும் வருது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை குழந்தையோட வரக்கூடிய சகாபி பெண்மணி இருந்திருக்காங்க. எப்படி வருவாங்க, நம்ம அந்த குழந்தைய அழுகிறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த தாய்க்கு மனது இதா இருக்குமே எப்ப தொழுக முடியும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி சீக்கிரமா அந்த தொழுகையை முடிச்சு வரோம். அப்ப எந்த அளவுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அப்பா கை குழந்தையோட வரும்போது நம்ம வீட்டு குழந்தைகளை எழுப்பி தொழுக வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை, எதுவுமே கிடையாது இல்லைங்களா? அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல வச்சு ஒரு சூறாவும் ஓத முடியும், பல் முர்சலாத்து உருஃபா அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க. ஓதும் போது அவங்க தாயார் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் கிருகிருன்னு வந்துருவாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, நீங்க இதை ஓதணும்னு எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா மக்ரிப் தொழுக வச்சாங்க,
அந்த ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நான் போன தொழுகையில எல்லாம் அவர் வரவே இல்லை அப்படின்னு. அப்ப அந்த சகாபிய பெண்மணி எப்படி தொழுக போயிருக்காங்க? அவர் இறுதியா சொன்னது எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா எப்படி தொழுக போயிருப்பாங்க அந்த பெண்மணி, இல்லையா? போயிருக்காங்க, மீதி உள்ள காலத்துல வரவும் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சிருக்காங்கல்ல. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழுகை உறுதியானதா இருக்கு. அவங்களுடைய உள்ளம் அந்த சொல்றாக கேட்டு அந்த உள்ளத்துல பதியக்கூடியதா இருக்கு. அந்த அளவுக்கு தொழுது போயிருக்காங்க. அதே மாதிரி மகனையும் பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுடைய சிறு தாய் இருக்காங்கல்ல, சின்னம்மா வீட்டுக்கு போவாங்களாம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வீட்டுக்கு போகும்போது ரசூலா என்ன பண்ணுவாங்க, இரவு நேரத்துல தொழுவாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, தொழுகக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி எல்லாம் தொழுகிறாங்கன்னு கற்றுக்கிட்டாரு. அதிகமா இரவு தொழுகையை பத்தி யார் அறிவிச்சிருக்காங்க ஹதீஸ்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறந்தவங்க. எத்தனை வயசு வர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தொழுகும் போது, அதாவது நம்ம என்ன பண்ணோம், இடது பக்கம் நின்று தொழுதாரு. அதாவது நம்ம இமாமத்து செய்யும்போது என்ன பண்ணணும், கூட நிக்கிறவங்க இந்த பக்கம் தான் நிக்கணும்னு சொல்லி காதை பிடிச்சி திரும்பி இந்த பக்கமா நிக்க வைப்பாங்க. அப்படியெல்லாம் பழகி அவரை அதிகமா அறிவிப்பு செஞ்சிருக்காங்க இரவு தொழுகையை பத்தி. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட இதுல 10 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இப்ப எவ்வளவு சின்ன குழந்தை, அந்த வயசுல அவங்க கூடயே நின்று அவங்க தொழுத தொழுகைகள்ல அவங்க அவ்வளவு மரணம் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 65 ஆயத்துகள், அதாவது நுணுக்கமான சூறாக்கள். குஜராத் இருக்குல்ல, 49வது இருந்து நாசு வரைக்கும் மனநம் விட்டுருக்காங்க. எத்தனை வயசுல? 10 வயசுல. அப்ப எந்த அளவுக்கு அந்த தாய் அவங்க கூட இருக்க வச்சிருப்பாங்க. அவங்க பெற்றோர்கள் அனுப்பினால தானே அவங்க கூடயே இருந்து அவங்க சொன்னது எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் என்ன குரான் இருந்துச்சா, எழுத்து இருந்துச்சா? எதுவும் கிடையாது. எந்த வடிவும் இல்லாம அவங்க சொன்னதை கேட்டு மனநம் விட்டு ஒரு குழந்தை 10 வயசுல 65 அத்தியாயங்களை மனநம் விடுதுன்னா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்னா, நம்ம இப்போ உலக விஷயத்துல ரொம்ப அக்கறை பண்றோம். இல்லைன்னு சொல்ல, உலக விஷயம் தேவையானதான், அற்பமானதாலும் தேவையானது. எப்படி ஜஸ்ட் ஒரு 100 வருஷம் வாழுமா, 50 60 இதுதான் வந்தாங்கன்னா நம்ம போயிட வேண்டியதான், வழக்கு மோசம் தான் போகணும். இருந்தாலும் இம்பார்ட்டன் எதுக்கு, உலக வாழ்க்கைக்கு அதிகமா கொடுக்குறாங்க. ஒரு காலையிலிருந்து ஒரு 7 மணி நேரம் 7.5 மணி நேரம் ஒரு குழந்தை ஸ்கூல்ல போய் உட்காரக்கூடியதா இருக்கு. அப்பதான் படிக்க முடியும். ஆனா மதர்சாங்கிறது ஒரு ஈவினிங் எத்தனை 5 to 6:30 வரை வைக்கிறோம், 1.5 மணி நேரம். அது சில குழந்தைகள் லேட்டா தான் வருது, கரெக்டா வர்றதும் இல்லை. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வைப்போமா, 1 மணி நேரத்துக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புறாங்கன்னு கேட்டா அப்படி என்ன? அப்ப நம்ம உலக வாழ்க்கைக்காக இவ்வளவு நேரம் செலவிடுறோம். நம்ம இந்த 1 மணி நேரத்தை நம்மளால ஜீரணிக்க முடியலன்னா நம்ம இந்த மறுமை வாழ்க்கையை நம்ம சிந்திக்கலன்னு தானே அர்த்தம். நம்ம குழந்தைகள் என்ன பண்ணும், இதே நம்மளுக்கு பத்தாது இல்லையா? இந்த படிப்பே நம்மளுக்கு சங்கடமா இருக்கு, நிறைய படிக்க. ஆனா இந்த குழந்தைகளோட ஃபியூச்சர் வேணும்னு சொல்லி நம்ம இந்த 1 மணி நேரம் போயிட்டு இருக்கு. அதையே நம்ம என்ன பண்றோம், வேணாம்னு நினைக்கக்கூடாது, சீக்கிரம் அனுப்பணும். அப்போ ஒரு சம்பிரதாயம் மாதிரி ஆச்சு. குழந்தைகளும் ஒரு சடங்கு, இந்த டைமுக்கு போய் இந்த டைமுக்கு வா அப்படின்னு இருக்கக்கூடாது, திருப்தியோட படிக்கக்கூடியதா இருக்கணும். நம்ம மனசு அதுல உறுதியா இருக்கணும். நம்ம குழந்தை மார்க்கத்துக்காக போயிருக்கு, அது எத்தனை நேரம் எடுத்தாலும் சந்தோஷப்படக்கூடிய பெற்றோர்களா இருக்கணும். நம்ம ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளா இருக்கு, வீட்டுக்கு போகணும்னு நம்மளுக்கு தான் தோணும். எதுக்காக எடுக்கிறோம், அந்த மக்கள் புரிஞ்சு படிக்கணும், அல்லாஹ்க்காக நம்ம சொல்லித்தரது கரெக்டா இருக்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும், குழந்தைங்க மேல கொஞ்சம் அக்கறை எடுத்து மதர்சாவுக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களாகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம மக்கள் எங்க போகணும், நாளைக்கு இந்த மார்க்க கல்வியை படிச்சு நம்மளுக்கு சொல்லித்தர மக்களா இருந்து அது சொர்க்கத்துக்கு குடும்பத்தோட அழைச்சிட்டு போற மக்களா தானே இருக்கும். வருங்காலத்துல ஒரு ஆலிமானா இன்ஷா அல்லாஹ் அந்த மக்கள் என்ன பண்ணணும், 10 வேத்தை வரவேற்கக்கூடிய மக்களாகவும் காப்பாற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ஆக்கி தரணும். ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையாவது ஆலிமாகணும். அதுக்குள்ள சிந்தனைகள் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அல்லாஹ்வோட ஜோதி யாரும் அணைச்சிட முடியாது. ஊதி அணைக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஆலிமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்பதான் நம்ம எங்க போக முடியும், குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவான் இல்லையா? அதே மாதிரி ஒரு தகப்பன் வீட்டுக்குள்ள வராங்களாமா, ஒரு அக்கா வராரு. வரும்போது என்ன பண்றாங்க, நாடகம் பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்களாம். குழந்தை அவ்வளவு அழுகுதாம். அப்ப கேக்குறாங்களாமா, ஏமா நீ சீரியல் பார்த்துட்டு இருக்க, குழந்தைக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டது. அந்த அவங்க அம்மா சொல்றாங்களாமா, குழந்தை சீரியல்ல வர சங்கடத்தை பார்த்தா அழுகுது இருக்கு அப்படின்னு. அப்ப எப்படி இருக்குது ஃபேமிலின்னு பாருங்க. அம்மாதான் ஒரு பக்கம் அழுகுதுன்னு பார்த்தா மக ஒரு பக்கம் அழுகுதுன்னா அந்த ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்குது, அடைச்சி அப்படின்ட்டு போறாங்களாமா அவங்க அத்தா. அப்ப எந்த அளவுக்கு
நம்ம பிள்ளைகளை நம்ம தான் கெடுக்கிறோம் இல்லையா? என்ன சொல்லுவாங்க, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. இந்த நூல் கொஞ்சம் இதாயிருச்சுன்னா அந்த சேலை கெட்டு போச்சு. அது மாதிரி நான் தாயை போல பிள்ளை, தாயை ஓரளவுக்கு கொண்டு வரணும், அதுக்கு மேல இதாகிறது அல்லா ரப்புல் ஆலமீன் ஆக்கணும். அப்ப நம்ம மேக்சிமம் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணக்கூடிய தாய்களா தான் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதாவது இப்னு மக்தும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எப்படி மதீனால அதான் கொடுக்கறது அவர் தானே, ஃபஜ்ர் அதான் அவர் தான் கொடுப்பாரு, பாங்க் சொல்லக்கூடியவரா இருந்தாரு. முசாபின் உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு உமேர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே எங்க போயிட்டாங்க, மதீனாக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடியவங்களா இருந்தாங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் நேரம் இல்ல, வயசாயிருச்சு, 40 வயசு ஆயிருச்சு, 50 வயசு ஆயிருச்சு, இப்படி எல்லாரும் சொல்லக்கூடியவங்களா இருப்போம் இல்லையா? அதனால எங்களால படிக்க முடியல, வீட்டு வேலை இருக்கு, குழந்தை இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் பச்சை பொய் இல்லையா? இதெல்லாம் ஒரு சாக்கு, இதெல்லாம் காரணமே கிடையாது. நம்ம முயற்சி இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும். முயற்சி பண்ண அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய பாதையில கால் எடுத்து வைக்கிறியா, உனக்கு நான் சொர்க்கத்தை எளிதாக்கி வைக்கிறேன் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கண் பார்வையற்றவர் இல்லையா? நம்ம எதுவுமே பேச முடியாது. எத்தனை 100 வயசானாலும் நம்ம போய் பதில் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா கண் பார்வையற்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மதீனா வாசிகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனிதரா வாழ்ந்திருப்பாங்க? அப்ப நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? எனக்கு வேலை இருந்துச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு உடல்நல சரி, எதுவும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. கண் பார்வையற்றவர் ஓதி கற்றுக் கொடுக்கிறாருன்னா நம்ம எல்லாம் வெட்கப்படணும், வேதனைப்படணும். எவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம், எத்தனை சூறாக்கள் தான் படிச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. இந்த வயசு வரைக்கும் ரொம்ப கம்மி தான். இனி நம்ம முயற்சி பண்ணி, அதாவது வந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை வந்து திரும்ப திரும்ப படிக்கணும் இல்லையா? கரகன படிங்க. அதாவது திக்ருனா என்னவா? திக்ருனா திரும்ப திரும்ப ஓதுங்க. ஒரு தடவையா? குர்ஆனுங்கிறது வந்து திரும்ப 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 படிக்கணும். புரியுமா நம்மளுக்கு? மௌத்தாகிற வரைக்கும் படிச்சாலும் அது தீராத ஒரு விஷயம் இல்லையா? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அது புரியும். நம்ம திரும்ப திரும்ப படிக்கக்கூடியவங்களா தான் இருக்கணும். ஏன்னா குர்ஆன்ங்கிறது வந்து ஒரு சம்பிரதாயம் மாதிரி சாயந்தரம் எடுத்து ஒரு யாசின் ஓதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. பழைய காலத்துல அதாவது ஓதிட்டு இருந்தாங்க, இப்ப அதுவும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகமா ஓதக்கூடியவங்களா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அம்ரு பின் சலீமா அப்படின்னு அவங்க எப்படின்னா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8வது ஆண்டுல கிடைச்சது. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் முன்னாடியே வந்து இஸ்லாத்தை பரப்புனாலும் எல்லாம் கொஞ்சம் பேர் பயந்துக்குவாங்க. ஏன்னா கொன்றுவாங்க, அடிப்பாங்க, அடிமையாக்குவாங்கங்கிற பயம். இந்த ஹிஜ்ரி 8வது ஆண்டு வெற்றி, மக்கா வெற்றி கிடைச்சது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் தைரியமா ஓப்பனா சொல்லக்கூடியவங்க, நான் இஸ்லாமை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த அமர் பின் சலிமா அவங்களுடைய தந்தையார் என்ன பண்றாங்கன்னா, யார் ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப சொல்லும்போது ரசூலா என்ன பண்றாங்க, இஸ்லாம் ஆயிட்டீங்கல்ல, யார் யாரு எப்படி எப்படி தொழுகணும், இஸ்லாம் ஆனா நம்ம கலிமா சொன்னா நமக்கு என்ன கடமையாக்கப்படுது, தொழுகை கடமையாக்கப்படுது இல்லையா? அப்ப அந்த தொழுகை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க, நீங்க அதாவது வாங்கி யார் வேணாலும் சொல்லிக்கிங்க, ஆனா என்ன பண்ணணும், இமாமத்து பண்றது யாரு உங்கள குர்ஆன் அதிகமாக ஓதி இருக்காரோ அவங்கதான் இமாமத்து பண்ணணும் அப்படின்னாங்க. அப்ப யார் பண்ணியிருக்கா, அம்ரு பின் சலிமா அவங்கதான் இமாமத் பண்ணியிருக்காங்க. அப்ப கேக்குறாங்க, உங்களுக்கு அப்ப எத்தனை வயசு? 6 இருந்து ஒரு 7 வயசு அப்படின்னா. இத்தனை பெரியவங்க இருக்காங்க, இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க, யாரு தொழுக வைக்கிறா? ஒரு சின்ன குழந்தை 6 வயசுல இருந்து 7 வயசானவங்க, ஒரு சின்ன சிறுவன் தொழுக வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஓதி இருப்பாங்க? அப்ப கேக்குறாங்க, இந்த சின்ன வயசுல நீங்க எவ்வளவு இப்படி ஓதி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த சிறுவர் என்ன சொல்றாங்களாமா, நான் வந்து மக்கா, அதாவது ரசூலுல்லாஹ் பார்க்க மதீனாக்கு எல்லாம் போவாங்கல்ல, பயண வழியில போகும்போது அவங்கள்ட்ட நான் போய் கத்துக்கிட்டேன். அவங்க வாப்பா அலிப்பா சொல்லி தரல, போய் குர்ஆன் படிக்கல. எப்படி படிச்சிருக்காங்க, அந்த குழந்தையோட முயற்சியினால, தன்னுடைய இதனால அல்லாஹ்வுடைய பாதையில போய் இத்தக்குள்ளான அல்லாஹ்க்கு பயந்து அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வயசுலயே போய் அதை கற்று எல்லாத்துக்கும் இமாமத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? அதாவது வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு, நீ இப்படி தொழுமா, நீ இப்படி ஓது சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து சொல்லி தருமா பெற்றோர்களுக்கு, நீங்க ஓதுங்க படிங்கன்னு சொல்ற மாதிரி ஏதாவது குழந்தைகளை பார்த்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல இல்லையா? அப்ப இப்பவும் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இல்லையா? அல்லாஹ் தஆலா வந்து இந்த துனியாவுல இப்பவும் இந்த மாதிரி மக்களை வச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டா,
ஒரு குழந்தை, அதாவது பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்கு சொல்லுங்கம்மா ஓதுங்கம்மான்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இப்போ இருக்காங்கல்ல இல்லையா? அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இருக்காங்க. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும்? நம்ம சொல்லித் தர்றதை விட அந்த குழந்தை அம்மா இந்த சூறா ஓதுங்க, இந்த ஹதீஸ படிங்க, இந்த சஹாபி சொன்னதை கேளுங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கிறதே பெருமை என்ன? இதுதானே. என்னோட மகன் இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர்னு சொல்றதை விட என் மகன் மாசத்துக்கு லட்சம் சம்பாதிப்பான், இல்ல ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்ற பெருமையை விட என் மகன் இத்தனை சூறா ஓதுவான் எனக்கு சொல்லி தந்தானா அதை விட பெருமை எதுவும் இருக்கு? அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளா வரணும்னு இன்ஷால்லா நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்கும். அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க, அதாவது அசாரின் அப்படின்னு ஒரு குடும்பம் தெரியுமா? நம்மெல்லாம் இப்பெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாயந்தர நேரம் ஆனா யாசின் ஓதுங்க, இல்லைன்னா முழுக்க ஓதுங்க, வாக்கியம் ஓதுங்கன்னு சொல்லி எதையாவது ஒண்ணு ஓதுங்க. இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லா வீட்லயும் குரான் ஓதுறது ரொம்ப கம்மி. எந்த வீட்டுக்கு பக்கத்துல போனா எந்த சீரியல் ஓடுது கரெக்டா தெரிஞ்சிடலாம். இன்னாரு வீட்டுக்கிட்ட போனா இந்த பாட்டு கேட்கும், இந்த சீரியல் ஓடுங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஆசாரின் அப்படிங்கிற குடும்பத்துக்கு போனா அவங்க வீடுதான் நான் கரெக்டா சொல்லுவேன், ஏன்னா அவங்க ஓதுற குரல் கேட்டு எனக்கு அவங்கதான் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சகாபிய பெண்மணிகள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சூழ் ஊதப்படும் இல்ல, சூழ் ஊதப்பட்டது என்ன ஆகும்? நம்மளுடைய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்படும். சரிங்களா? அதாவது இதுவரைக்கும் நம்மளுடைய உறவுகள், என் குழந்தை தூங்கினா இரவு என்ன பண்ணுவோம்? எறும்பு கடிக்குதா, கொசு கடிக்குதா, எப்படி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு துடிக்கிறோம். நாளைக்கு மறுமை நாள்ல சூழ்நிலைப்பட்டதும் நம்மளுடைய உறவுகள் அனைத்தும் துண்டிக்கப்படும். அதுக்கப்புறம் தெரியுமா, இப்ப இருக்கிற வரைக்கும் தான் இந்த சொந்தங்கள். அப்ப இந்த இருக்கிற காலத்துல என்ன பண்ணணும்? நம்மளுடைய மக்களை நம்ம சாலிகான மக்களா வளர்த்தக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றா, நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதாவது ஒரு குடும்ப சொர்க்கத்துக்கு போனோம்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போனா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் அப்படின்னு குடும்பமே சேர்ந்து வச்சுனா சொர்க்கத்துக்கு போகும். நீங்க யாருமே ஓதல, வாட்ஸ்அப் பாக்குறீங்க, சேட்டிங் பாக்குறீங்க, நேரத்தை வீணடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, உன்னுடைய ஸலா எப்படி? ஃபர்ஸ்ட் கேள்வி நம்மளுடைய தொழுகை பத்தி கேட்கிறாங்க. நம்ம நேரத்தை வீணடிச்சா கண்டிப்பா அதுக்கு கேள்வி இருக்குது இல்லையா? அதனால அல்லாஹ் தஆலா சொன்ன வழியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு காட்டி தந்த வழியில இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மக்களை வளர்த்தி இல்லையா என்ன சொர்க்கத்துக்கு குடும்பத்தோட போறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரியட்டும். எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாக என்று பிரார்த்தித்தவளாக வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.